அந்த மகர ராசிக்கும் இந்த வருஷத்தில் ரொம்ப நிறைய சமசப்தமமாக இருக்கக்கூடியது. அதாவது கடகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகரத்திற்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கும் தான் கெட்டிமலம் டப்புன்னு நன்மை. ஸோ அதெல்லாம் நல்லது நடக்கும். அதே போல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரச்சனையாகி பிரிஞ்சு இருக்கிறவங்க, கோர்ட்டு வரைக்கும் போனவங்க, டைவர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறது கடகத்துக்கு ஆச்சரியத்தக்க அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள். எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இந்த சமயத்தை யோசிச்சுக்கினே இருந்து எப்படி நடக்குமோ அப்படின்னு நடக்கும். ஏன்னா கடகன்னா சந்திரன் ஆட்சி, இவங்களுக்கு அதிகமான யோசனை தான் இருக்கும். அந்த யோசனை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப அனுகூலம், ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம். காலாஸ்திரி ஒரு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு முதுகும் வயிறும் கவனமாக பார்த்துக்கணும்.